நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினால உங்கள் யாவருக்கும் இந்த காலை பொழுது அன்பின் வாழ்த்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கண்டிப்பாகவே நம்ம தேவனிடத்தில் வரோம், எதையாகலும் செய்வார். இன்றைக்கி நம்ம அதை பார்க்க முடியலனாலும் வர நாட்களில் அதோடைய பலனை பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய பிரயாணங்களில், எல்லாத்துலேயும் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில், அவங்களுடைய பிரயாணங்களில், அந்த படிக்கிற இடத்துல பாதுகாப்பில் எல்லாத்தையும் கர்த்தர் காப்பார். ஆமென். அதை நம்ம ஒரு நாட்களோட கண் கூட பார்ப்போம். அதனால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் காத்திருக்கிறாரு. சின்ன எத்தனையோ சூழ்நிலை நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சொந்த பந்தங்கள் இது வரைக்கும் காத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன ஜெபம் பண்ணிட்டு தேவ வார்த்தைக்குள்ளே போவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் அப்பா இந்த வேத வார்த்தைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீர்த்தாமே அப்பா அடியேனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. பிள்ளைகளுக்குள்ள அப்பா அந்த வசனம் நீர் எழுதி கொடுத்த வசனம் ஆண்டவர் என் மூலியமாக நீங்கள் வெளிப்பட்டு அவர்களுக்கு புரிய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால தாழ்த்தி கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயானா நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்குமா? நமக்கோ தேவ பலன். நீங்கள் ஹல்லேலூயானும் போது தேவ நாமத்தை உயர்த்துறீங்களா? சரிங்களா? நீங்கள் உயர்த்துனீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுது. எங்கே இருக்குது தெரியுங்களா வசனம்? நீங்கள் ஹல்லேலூயானா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை இல்லைங்களா? சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க யாரும். ஏன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நான் வசனம் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. யாத்திராகமம் 20 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேனார். நீ ஹல்லேலூயா சொல்லும்போது அவர் நாமத்தை என்ன பண்ணுற? பிரஸ்தாபம் பண்ணுற. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் என்ன பண்ணுறீங்களா? நமக்கு என்ன பண்ணுறேன்னா, சில நபர்கள் சொன்னதால் நம்ம வாயில் வரவிடாமல் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் பிசாசு தடை செய்கிறதுக்கு அது ஒரு சான்ஸ் அவனுக்கு. சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க தேவ வார்த்தை விதை. விதை ஒரு பொதுவாகவே ஒரு விதையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கோதுமை விதையாக இருக்கலாம், எந்த விதையாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது அதில் உயிரை நீங்கள் பார்க்க முடியுமா? இப்போ கோதுமை ரேஷன் கடையிலே கோதுமை வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோம், பருப்பு வாங்குகிறோம். அது எல்லாத்துக்குள்ளும் உயிர் இருக்குது, தெரியுமா? இருக்குது, தெரியுமா தெரியாதுங்களா? இருக்குது. அப்போ அந்த உயிர் வெளியே வரணுன்னா மண்ணுக்குள்ளே அது தூவப்படணும். சரிங்களா? தூவப்படும்போது அது தூவிட்டு என்ன பண்ணணும்? லைட்டாக தண்ணியை நீ போதுன்னு ஊற்றலாம் போல, ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த உயிர் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? கோதுமை இப்படி கோதுமை கீழே விழுந்திருக்கு, அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? பார்த்தா அதில் உயிர் தெரியாது. அப்படி தான் தேவ வசனமும். ஏன்னா வசனம் தான் விதை. சரிங்களா? நம்ம ஜென்மிக்கப்பட்டது எதுன்னு தெரியுங்களா? தேவ வசனத்தினாலே நம்ம பிறந்திருக்கிறோம். ஏசப்பா சொல்லியிருக்காருல, மாம்சத்தினாலும் அல்ல, ரத்தத்தினாலும் அல்ல, புருஷனால அல்ல, எதுனாலும் அல்ல, தேவனாலே. அந்த தேவனாலே பிறந்திருக்குன்னா வசனத்தினால நம்ம பிறந்திருக்கிறோமா. அந்த வசனம் நமக்குள்ளே விழுந்த பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம். நம்ம அப்படி தொடர்ந்து இங்கே வாசிட்டு வரோம். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். 8 நாளுங்களா முடிஞ்சா? 8 நாள் முடிஞ்சுங்களா? சரி. இப்போ நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஜனமாக வந்திருக்கிறீங்க? குடும்பம் வந்திருக்கிறீங்க. அப்படி குடும்பங்களாகவும் ஜனங்களாகவும் ஏசப்பாவை தேடி வராங்க. எதுக்குன்னா அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு, அவர் வார்த்தையில் விடுதலை உண்டு. அப்போ இயேசுவை தேடி வந்தப்போ ஊமையாக சொன்னார். நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் ஊமையாக பேசியிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய ஊமைகள் இருக்குது. ஏசப்பா பேசின ஊமைகளில் ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா? இந்த ஊமைகள்லாம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். சரிங்களா? இப்போ நிறைய ஜனங்கள் வந்து அவர் ஊமையை சொல்கிறாரு. வாசிங்க இப்போ 8:5. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. மிதி உண்டது. பாருங்க, மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சரி, இப்போ நீங்க ஆகாயத்து பறவைன்னு என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஆகாயத்து பறவைன்னா பிசாஸ்.
சரிங்களா? யார்? பிசாஸ். சரிங்களா? நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஆகாயத்து பறவைனா பிசாசு. சரி, இப்போ இதற்கு ஆண்டவர் பாருங்களேன், இது கொஸ்டின். சரிங்களா? இது வந்து சீஷர்களுக்கு புரியல, சீஷர்களுக்கும் புரியல, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் புரியல. நல்லா பாருங்கள், புரியலன்னு அப்படியே விட்டுருவோமா? எனக்கெல்லாம் சிலதெல்லாம் புரியாமல் இருக்கும். அந்த வசனத்தை 4-5 வாட்டி திரும்ப திரும்ப படிப்பேன். ஏன் இங்கே இப்படி சொல்லியிருக்காருன்னு திரும்ப 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 படிக்கும்போது 5வது வாட்டி 6வது வாட்டி அதில் இருக்கிற விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். சரிங்களா? அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேட்டாங்க, அவங்களுக்கு புரியல. ஆனால் சீஷருங்க என்ன திரும்ப பண்ணாங்க? புரியல, சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆமென். சரி, இப்போ நீங்கள் இதுலையாவது கொஞ்சம் ஆன்சர் ஒரு மாதிரி இருக்கும். மத்தேயு 13:19 வாசிங்களேன். நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டேன். 4 நிலத்தில் விதைக்கப்பட்டது. 1 வழி அருகே. வழி அருகே. மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இப்ப பொல்லாங்கன் யாரு? அங்க என்ன சொன்னாரு? பறவைன்னு சொன்னார். பறவைன்னு சொன்னாருங்களா? ஏன் பிசாசை பறவைக்கு காமிச்சார்னா, சரி, அது என்ன திறமை பண்ணோம்? நீங்கள் ஆபிரகாம் உடன்படிக்கை செய்த கூட அந்த பறவைகள் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஆபிரகாம் பறவைகளை துரத்தினார் என்று ஆதியாகமம் 15 நினைக்கிறேன், 15ஆம் அதிகாரத்தில் அங்கே 15-14 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த பறவைகள் எதை குறிப்பிடுதுன்னா பிசாசுக்கு. நல்லா பாருங்கள், வழி அருகே விதைக்கப்பட்ட விதை எப்படின்னா, அங்கே நிறைய ஜனங்க வந்தாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நல்லா பாருங்கள், 4 இடத்த ஆண்டவர் பேசியிருக்காரு. 1 வழி அருகே, 2வது கற்பாறை, 3வது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படி போய் கர்த்தர் இன்றைக்கி நம்ம கூட பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்போ வழி அருகே போட்ட விதை எப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை கேட்டு என்ன இல்லையா? என்ன இல்லை? உணரல அப்படின்னா அவங்க என்னதானா? இப்போ வசனத்தை கேட்டும் உணராதிருந்த பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஆமாம் இல்லைங்களா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். நிறைய ஜனங்க வந்தாங்களே இல்லைங்களா? நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மேல் வாசத்தை வாசிங்க. 18:4 ஏகப்பட்ட ஜனங்க வந்தாங்க. வந்து வசனத்தை கேட்குறாங்க. எத்தனை பேருக்குள்ளே போச்சு? எத்தனை பேருக்கு உணர்வு வந்துச்சு? ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? எத்தனை உணர்வு வந்துச்சு? ஏசப்பா பயங்கரமான அற்புதம் செய்யார். இது வரைக்கும் பூமியில் நடக்காத அற்புதம்லாம் நடக்குது. பிறவி கூட பார்வை அடைகிறான், திமிர்வாதக்காரன் நடக்கிறான், குஷ்டரோகி சுகமாகறான். அப்போ இவ்வளவு அற்புதங்களை பார்த்தும் அவங்களுக்கு என்ன வரல? உணர்வு வரல. ஒரு வார்த்தை பாருங்கள், இப்போ நம்மளை வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன வரணும்? உணர்வு வரணும். வசனம் நம்ம கூட ஆர்டர் பேசுகிறேன்னா அந்த உணர்வு வரணும். அப்போ உணர்வு வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் கடைசியாக சொல்கிறேன் உணர்வு வந்ததை குறித்து. உணர்வு வராதப்ப அவங்க கேட்டும் கேட்காதவர்களையும் கண்டும் காணாதவர்களையுமாயும் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு, நல்லா பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடுவாங்க. அவனுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை. பிசாசுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணம்லாம் முக்கியம் இல்லை. ஹலோ, இந்த உலகத்தில் இருக்கிற திருடன் தாங்க முக்கியம். அந்த திருடனுக்கு முக்கியம் இல்லை, அவன் திருடன் தான். அவனுக்கு அது இல்லை, உனக்குள்ளே போடப்பட்டிருக்கிற வசனத்தை உன் இருதயத்திலேருந்து எடுத்துருவான். இப்போ நான் என்ன சொல்லுன்னா, இங்கே 4 வகை இருக்குல்ல, அது முளைக்கவே இல்லை. இன்னொன்றேன், போட்டதை போட்டபடியே எடுத்துட்டான் அவன். இங்கே முளைக்கவே இல்லைங்க, இன்னும் முளைக்கலை. அவன் முளைக்க விடாதபடிக்கு, உணர்வடையாதபடிக்கு, வசனம் உனக்குள்ளே உயிரடையாதபடிக்கு அதை எடுத்துட்டான். புரிதுங்களா? விதை போடப்பட்டிருக்கு, விதை முளைச்சிதா? முளைக்காததற்கு முன்பதாகவே அவன் திருடிட்டான்.
நல்லா பாயிண்ட் பாருங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணோம் கேட்ட நம்ம. இதுதான் ஆண்டவங்க பேசுகிறாரு. அப்போ அத்தனை ஜனங்கள் வந்தாங்க, அத்தனை பேருக்கும் விதைக்கப்பட்டது, அத்தனை பேருக்கு வசனம் சொல்லப்பட்டது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு உண்டான வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகள், பிசாசு கட்டுகள், மந்திர கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சி அனுப்புகிறாரு. ஆனால் உள்ள போட்டிருக்கிற வசனம் வழியிலேயே உணர்வடையாமல் போகிற வழியிலேயே அவங்க உணர்வு அடையாததுனால பிசாசு எடுத்துட்டான். ஹலோ, புரியுதுங்களா? இன்னும் முளைக்கவே இல்லை, துளிரே உள்ள. இப்போ முளைக்க பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல லைட்டாக அப்படி வரும் பச்சை கலரில், சரிங்களா? அதுவே விட விடல பிசாசு. ஏன்? அதற்கு காரணம் வந்து அவன் திருடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பிசாசு தப்பு இல்லை, நம்ம தப்பு. அந்த நபருடைய தப்பு உணரல. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கறான். உனக்கு உணர்வுன்னு இருந்துச்சுன்னா உனக்குள்ள வசனம் விருத்தி அடையும். ஆமென். கடைசியாக அதை சொல்கிறேன். சரி, அப்போ எவ்வளவோ ஜனங்கள் வந்தாங்க, வசனத்தை தான் கேட்டாங்க 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 3 நாள் கேட்டாங்க. 3 நாள் கேட்டாங்களா? 3 நாள் கேட்டாங்களா? 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு சொன்னார், சரிங்களா? 3 அதிகாரம் கேட்டாங்க. 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், மலை உபதேசத்தில் 5, 6, 7 மலை உபதேசம் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் என்ன ஆகலை? உணர்வே வராதல பிசாசு ஆஹா எடுத்துட்டு இவங்ககிட்ட இருந்துன்னு எடுத்துட்டான். சரிங்களா? சரி, 2வது இப்போ வந்துடலாம். இப்போ வாசிங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் சீக்கிரமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அதை குறித்து உங்களுக்கு விளக்க முடியும் நான் விளக்கிட்டு அடுத்தது போயிட்டு இருக்கலாம். 8:6 வாசிங்க. லூக்கா 8:6. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. அது உலர்ந்து போயிட்டான். நல்லா பாருங்க. 2வது ஒரு இடத்துல பாருங்க, விதை வந்து தேவ வசனம். நீங்கள் அதுலேயே இருக்கும், நீங்கள் வாசனம். விதை தேவ வசனம் கொடுக்குறது யார்? ஆண்டவர். இப்போ கற்பாரின் மேலே போடப்பட்ட விதை என்ன ஆச்சுன்னா முளைச்சிச்சு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இது முளைச்சிச்சு. முதல்ல வந்து முளைக்கவே இல்லை. சொல்லுவோம்ல, முளைச்சி 3 இலை விடல, இதுக்குள்ளே இது ஆட்டத்தை பாரு அப்படின்வாங்கள்ல, உண்மை இல்லைங்களா? பழமொழி சொல்கிறாங்களே, முளைச்சி 3 இலை விடல, இது செய்கிற சேட்டையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே. இது முளைச்சிருக்கானா? அது முளைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. சரி, முளைச்சிச்சு. முளைச்ச உடனே வேர் போகணுமா? வேறு கீழே போக முடியல. வசனம் வந்து கீழே நீங்கள் வேரூன்றி மேலே கனி கொடுப்பீங்க. எப்போ உங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கிற வசனம் வேறு ஊன்றி உள்ளே போகுதோ அப்போ தான் நீ காற்றடிச்சாலும் அசைஞ்சாலும் விழமாட்ட, நீ ஸ்ட்ராங்காக நிற்ப. ஏன்னா வேறு உள்ளே போகலை, சரிங்களா? வேறு நாங்களே உள்ளே போகலை. இப்போ மார்க்கு 4ஆம் அதிகாரம் 16, 17. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். இப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா போகிறோம், ஏசப்பா ஓகே, சோத்திரம்ப்பா ஓகே ஓகே, சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் வேர் கொள்ளாதபடினால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இப்போ பாருங்க, வசனத்து நிமித்தம் எது நிமித்தமாக வருமா? நல்லா பாருங்க, வசனம் தான் ஏசப்பா. ஏசப்பா நிமித்தம் உங்களுக்கு துன்பம், இடரல், உபத்திரவம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். என்ன ஆறாங்களா? இடரல் அடைகிறாங்க. அப்படி வாசிங்க. இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் கற்பாரின் மேலே விதைக்கப்பட்டவங்க. உன் வாழ்க்கையில், உன் கிறிஸ்டின் லைஃப்பில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் உன் பிரச்சனை வருதா? பிரச்சனையை பார்த்து இடராத. பிரச்சனை வருது, ஐயோ அம்மா அதெல்லாம் வேணாம். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சரிங்களா? முடிவு பரிந்து நடத்துவார். உனக்காக ஜீவனையை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். இப்போ என்னாச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. முதல்ல நாள் போக போக என்னாச்சு, வர மாமி என்னாச்சான், மாமி வந்த உடனே சந்தோஷமாக தான் இருக்கும் முதல்ல. நாள் ஆக ஆக என்ன ஆகிடுமா? கிறிஸ்துவ வாழ்க்கை சப்புன்னு ஆகிடுமா?
இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல மன்னாவை கொடுத்தப்ப தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சான். அப்படியே நீங்கள் என்னாகாமல் வந்தீங்கன்னா ஒலிவ எண்ணெய் போல் இருந்தா எண்ணெய் எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். பணியாரம் எப்படி இருக்கும்? தேனிட்ட பணியாரம் நல்லா தித்திப்பாக இருக்கும். முதல்ல அதே மண்ணாக தான், மாறல. ஆனால் நாள் மாறோன்னே இவங்கன்னு ஆயிடுச்சு. சொல்லுவோம்ல, ஒரே சாப்பாடு உங்களுக்கு வச்சா நான் நாக்குனாகும். டெய்லி உங்களுக்கு கறி சோறே வச்சா என்ன ஆயிடுவீங்க நீங்கள்? நாக்கு செத்துச்சுடா, ஒரு சாம்பார் வையன் ஒரு நாள், இல்லை ரசமாவது காசு அப்படி கேட்போம் இல்லையா? ரைட்டு, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த பிரச்சனை உபத்திரம் வந்தோடனே என்ன ஆகிட்டாங்களாம்? இடரல் அடிறாங்களாம். சரி, இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா, அங்கேயும் கூட்டம் தான், நிறைய கூட்டம் வந்தாங்க, அற்புதம் வாங்கினாங்க, அதிசயம் வாங்கினாங்க. உணராதபடினால பிசாசு எடுத்துகிட்டு போயிட்டான். நல்லா பாருங்க, நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? அந்த ஜனங்களுக்கு நஷ்டம், ஆண்டருக்கு நஷ்டம் இல்லை. ரெண்டாவது, கற்பார் என்ன சந்தோஷமாக இருக்கலாம் பண்ணுறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஜனங்க தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னிட்டு போகிறது, மல்லாக்கு விழுறது, திரும்ப ஓடுறதுலாம் அவங்க தான். நல்ல எக்ஸாம்பிள் ஆண்டர் பைபிளில் காமிச்சிருக்காரு, அவங்க தான். சரிங்களா? இந்த முறுமுறுக்கிறது நம்ம போன வாட்டி பார்த்தோம். என்ன பண்ணாங்க? வந்து அவ்வளோ பேர் ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. செங்கலில் பொழந்தாரு, எகிப்து ஆளை பொழந்தாரு. நல்லா பாருங்க, செங்கலில் மட்டும் பொழக்கலை, பார்வோன் சேனையும் பொழந்துறாரு போட்டு. யாருக்காக பொழந்தாரு? இல்லைங்களா? பொழந்தாரா இல்லையா? யாருக்காக பொழந்தாரு? நமக்கு சொல்லிக்க, எனக்காக. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களை பிடிச்சிருந்து பிசாசு, அதுக்கு மரண அடி விழுந்திருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, அதுக்கு விழுந்த அடி அதுக்கு தெரியும். அதை கேளுங்க, இன்னொரு நாள் பார்ப்பீங்க. எப்படியும் எப்போ? ஜீவனுக்கு போனதுக்கப்புறம் பார்ப்போம். நான் தான் உன்னை பிடிச்சிருந்தேன் அப்போ, இப்போ இன்றைக்கி இங்கே அவஸ்தைப்பட்டிருக்கேன்னு சொல்லும். வாங்கின அடி இருக்கே, நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு கொடுத்த அடி தெரியுமா அப்படின்னு. ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ நீங்கள் யாத்திராமத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு, யாத்திராகம் 15:24 முறுமுறுத்த, நான் சுருக்கம் நேரம் அதில் சுருக்கமாக சொல்லுவேன், முறுமுறுத்தாங்க. யாத்திராகம் 16:2 முறுமுறுத்தாங்க, பசிக்காக முறுமுறுத்தாங்க, தண்ணிக்காக முறுமுறுத்தாங்க. அதுக்கப்புறம் 17:2 மோசே கூட வாதாடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்மளை அழைத்த ஒரு உண்மை உள்ளவருங்க. நீங்கள் எப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்றை முதற்கொண்டு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கும். பறந்து காக்கிற பட்சியை போல் நம்மை காக்கிற ஒரு நல்ல தேவன். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னாகும் 14:4 வாசிங்க பிரதர். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இடரல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எதை பார்த்து இடரல் அடைஞ்சிட்டாங்க? இப்போ ஏசப்பா கானானுக்கு அவங்கள கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஏசப்பா எங்கே கூப்பிட்டு போனார்? கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. இப்போ நம்மள எங்கே கூப்பிட்டு போகிறாரு? பரம கானானுக்கு நம்ம போகிறோம். சரிங்களா? போகிற வழியில் பிசாசை பார்ப்போம், பேயை பார்ப்போம், நாயை பார்ப்போம், பன்னியை பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்களா? பார்ப்போம். பார்க்குறது எல்லாத்தையும் ஆண்டவர் துரத்திட்டுருவார். சரிங்களா? அதை பார்த்து நம்ம என்ன கூடாது, அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போட போகிறது இல்லைங்க. ஏங்க, செங்கடலாண்ட சொன்னார் யாத்திராகம் 17:10, நீ சுமார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுற சொன்னார். இந்த இடர் ஏன் தெரியுமா வந்துச்சு உங்களுக்கு? என்ன ஆகும்? 14 நாளில் 12 பேரை வேவு பார்க்கறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார்? கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புனார். 12 பேர் அனுப்புனார். நல்லா பாருங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் விசுவாசமாக தான் இருக்கிறாங்க. மீது 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அங்கே இருக்கிற ராட்சதனை பார்த்து, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹைட்டாக இருந்தானே பயம் வந்துடும் நம்மளுக்கு. உண்மை இல்லைங்களா? நான் என்ன, மனுஷனை விட்டுருங்க, பிரச்சனை பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி வந்துடும்? பெரிய பிரச்சனை பார்த்தோன்னே ஆகிடும், கால் கையெல்லாம் ஆட்டம் கொடுத்துரும் நம்மளுக்கு. அப்படியே ஆடும், வாயெல்லாம் பதறும், பதன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அனுப்புறது அவரு தான், உன்னை நடத்துறது அவர் தான். பார்த்துட்டு வந்து அவன் பார்வைக்கு நான் வெட்டி கிளியை போல் இருக்கிறேன், நீ அழைச்சிட்டு வந்து எனக்கு பாலும் தேனும் தேசம் கொடுத்ததும் இல்லை, ஒன்றும் பண்ணல. நாங்கள் என்ன பண்ணுறோம்? பின்னாடி எகிப்துக்கு போகிறோம், பழைய வாழ்க்கைக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? நான் எகிப்துலாம் பழைய வாழ்க்கையில் இருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு போக பார்த்தாங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் பார்வைக்கு இவன் வெட்டி கிளியாக கூட இருக்கட்டும்ன்ற. நான் வெட்டி கிளியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம சின்ன ஆள் தான், ஆனால் நம்ம கூட இருக்கிற பெரியவர். பெரிய பிரச்சனை அவர் பார்வைக்கு சின்னது.
எல்லாத்தையும் அவனை பாரு ஒரு நிமிஷத்தில் உன்னை விட்டு தூக்கி போட்டுருவார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 10 பேர் தான் இடல அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வந்தால் முதல்ல வர்றது என்ன? புலம்பல். அப்புறம் எரேமியா புலம்பல் ஆகிட போகிறீங்க. எரேமியா புலம்பல் இருந்தால் தெரியுங்களா? எரேமியா புலம்பல் இருந்தார். அது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு 20 வருஷம் டைம் கொடுத்தாரு ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நல்லவருங்க, உடனெல்லாம் தண்டிக்க மாட்டார். 20 வருஷம் டைம் கொடுத்தாரு. பாபிலோன் ராஜா வந்து தேசத்தை முற்றுகை போட்டு 20 வருஷம் கழித்து தான் சுட்டெரிச்சான். சரிங்களா? உடனே செய்ய மாட்டார், குறிப்பிட்ட டைம் கொடுப்பார் நமக்கு. அப்போ இங்கே பிரச்சனை பார்த்தோன்னே அந்த ஜெயண்ட்ஸை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. வந்து நீ கூட்டின்னு வந்து நல்ல தேசத்துக்கும் கொண்டு போகல, எங்களை சாவடிக்கிறதுக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்களை சாவடிச்சுட்டு என் பிள்ளைகளை சிறையாக்கி கொண்டு போகிறதுக்கு நீ பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லி புலம்புனாங்க. ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நான் எகிப்துக்கு போகிறேன்னாங்க. நல்ல எக்ஸாம்பிள். அப்போ என்ன யாருக்கு நஷ்டம்னு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு தான் நஷ்டம். அந்த முடிவு எடுத்தவங்க ஒருத்தனும் காணுக்குள்ளே போல. அந்த 10 பேர் கொஞ்ச நாளே என்ன ஆயிட்டாங்க? மறிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க. இந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொண்டாங்க. ஆமென் இல்லைங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. கற்பாறை மேலே விதைக்கப்பட்ட நம்ம இருக்கக்கூடாது. 4 நிலத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. சரிங்களா? அப்போ என்ன ஆகக்கூடாது? எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு முன்பாக போகிறவர், செங்கடலை பொழந்தவர், யோர்தானை பின்னோக்கமாக போக செய்தார், எரிகோவின் மதிலை உடைத்தவர் உனக்காக யுத்தம் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கலப்பையில் காலை வச்சுட்டா பின்னிட்டு பாராது. உங்கள் தலைவனை ஏற்படுத்தி கொண்டு போக பார்த்தாங்க. இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவங்க என்ன பார்த்த உடனே வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைந்தவர்கள் இவர்களே. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? நல்ல பிறகு உங்களை அழைத்தவர் உண்மையில் உன்னை அழைச்ச எப்போ உன்னை கையை பிடிச்சாரோ அன்னைக்கு இருந்து உன் தேவை என்ன, உன் வழியாக எவன் எதிரிடுவான், எவன் பிரச்சனைக்கு வருவான் எல்லாம் ஆண்டுக்கு தெரியும். எல்லாரையும் அடித்து நொறுக்குவது அவருடைய வேலை. நம்ம செய்ய வேண்டியது முட்டி போட்டு ஜெபிக்கிற வேலை. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். நம்ம சண்டை நமக்கு சண்டையே இல்லைங்க, பிசாசோடு தான் சண்டை. ஜெபிக்கும்போது ஆண்டவன் அடிப்பார். சரி, 3வதாக இப்போ வந்துடலாம். ரைட், கர்த்தர் நல்லவர். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரே விஷயம், இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போய்ட்றேன். அந்த ஜெயண்ட்ஸை பார்த்து இந்த ஜனங்கள்லாம் பயந்தாங்கல்ல, காலேபும் யோசுவாவும் பயப்படல. அந்த சம்பவம் மறுபடியும் நடந்தது. கோலியாத்தை பார்த்து யார் பயந்தது? இஸ்ரேல் இராணுவம் முழுவதுமாய் பயந்தது. ஒரு சின்ன பையன், வாலிப பையன் தாவீது. அடித்தது தாவீதா இல்லை கர்த்தரா? அடித்தது யாருங்க? ஏன்னா அவர் கர்த்தருடைய நாமத்தை சொன்னபடினால கர்த்தர் இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்தார். ஆமென். அதனால் அதை பற்றி தான் பயப்படாதுங்க. ஜெயண்ட்னா பெரிய பிரச்சனை. அது பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ உன் கூட இருக்கிற ஒரு பெரியவர். அதை மைண்டில் வச்சு நீங்கள் பிடிக்கப்பட்ட பிடிப்பில் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருங்க. இப்போ வாசிங்க பிரதர், லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சில விதை வந்து முள்ளுள்ள இடங்கள்ல, முள்ளுள்ள இடங்கள்ல. இப்போ நல்லா பாருங்க, இந்த பயிரும் விளையுது, கூடவே முள்ளு மரமும் விளையுது. ஹலோ, புரியுதா இல்லைங்களா? இதுவும் வளருது, அதுவும் வளரும் கூடவே. அப்போ இதை விட இந்த பயிரை விட முள் சீக்கிரமாக வளரும். தெரியுங்களா? வேலி காத்தான் கடன்னு வளரும். அதனால் என்ன யூஸ் இருக்குது? அடுப்புக்கு தான் யூஸ், அது எரிக்கிறதுக்கு தான் யூஸ். மற்றபடி மனுஷனுக்கு அது அதனால் அவனுடைய வயிற்று பசி ஒன்றும் நிரப்ப போகிறது இல்லை. சரிங்களா? அப்போ இது கூட சேர்ந்து இப்போ 8ஆம் அதிகாரம், அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லூக்கா 8:14 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 8:14. லூக்கா 8:14. வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யங்களினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். இப்ப எது நெருக்குது? நல்லா பாருங்க, இதுவும் வளருது, அதுவும் வளருது.
அந்த முள் வந்து நெருக்குது. முள் என்ன தெரியுங்களா? முள் பிரபஞ்சத்திற்குரிய கவலை, இந்த உலக கவலை. ரெண்டாவது ஐஸ்வர்யம், பணம். மூணாவது இந்த சின்ன சின்ன ஆசைக்காக தேவனை மறந்துடுறது. சிற்றும்கான் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் இருக்கிறது. என்ன பாருங்க, முள் இருக்குது பார்த்தீங்களா? ஏசப்பா முள், அதனால தான் என்ன பண்ணார், தன் தலையில் முள் கிரீடத்தை வாங்கினார், சுமந்தார். சரிங்களா? நம்ம சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, பிசாசை டைவர்ட் பண்ணுவான். இப்போ இது வளரும்போது இதுவும் கூட வளர்ந்து இது பலன் கொடுக்காதபடிக்கு இது என்ன பண்ணிச்சான், முள் நெருக்கி பலன் கூடாது இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டு பலன் கொடுக்காம நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காம போயிட்டாங்க. சரி, இப்படி ஒரு நபர் வேதத்தில் இருக்கார் தெரியுமா? உலகத்துக்காக உலகத்தின் பக்கமாக ஓடினவர் தெரியுமா? வாசிங்க 2 தீமோத்தேயு 4:10. 2 தீமோத்தேயு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். தேமா என்கிற ஒரு தேவ மனுஷன். நல்லா பாருங்க, நான் முதல்ல சொன்னவங்க எல்லாம் வசனம் கேட்டவங்க தான், வழி அருகே. சரிங்களா? ரெண்டாவது கற்பாரை, அவங்களும் வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டவங்க தான், கஷ்டத்தினால பின்னிட்டு போயிட்டாங்க. மூன்றாவது இந்த முள்ளுகள் நெருக்கின உலக ஆசை. நல்லா ஊழியம் பண்ணிட்டு தான் இருந்தார், பவுல் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார், நல்லா ட்ராவல் தான் பண்ணிட்டு இருந்தார். என்ன ஆசை வந்துடுச்சு? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வந்துச்சான். பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது? இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்தில்? ஆசை எந்த மாதிரி இருக்குது? மூன்று இச்சைகளை கொண்டு வருகிற காரியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிசாசு வச்சுருக்கலாம். சரிங்களா? 3 ஆசை. அதை தேமா எதில் பிடிக்கப்பட்டாருன்னு கர்த்தருடைய வருகை வரும்போது கேட்டுக்கலாம். ஆனால் பவுல் சுருக்கமாக சொன்னார், தேமா இப்பிரபஞ்சத்து மேலே ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கேக்கு ஓடிட்டாராம். ஊழியத்தை விட்டு ஓடிட்டார், கர்த்தரை விட்டு ஓடிட்டார், பவுலை விட்டு ஓடிட்டார். எது மேலே ஆசை வந்து? பிரபஞ்சத்தின் மேலே. சரி, இப்போ பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? 1 யோவான் 2:15 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ தேமாவுக்கு என்ன அன்பு போயிடுச்சு? தேவ அன்பு போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவர் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்துட்டாரு. சரிங்களா? எந்த காரியத்திற்காகவும் தேவனை விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன இடையூறு வந்தாலும் முதல்ல கர்த்தர். வேலை செய்கிறதுக்கு பலன் கொடுக்குறது கர்த்தர். நீ காலையில் நீ தூங்கி எஞ்சிக்கினா உனக்கு ஜீவனை கொடுக்குறது கர்த்தர். புரிதலைங்களா? ஓடுறதுக்கு பலன் கொடுக்குறது கர்த்தர், உட்காரத்துக்கு பலன் கொடுக்குறது கர்த்தர். நான் சம்பாதிச்சேன் என் பலன் சொல்லாதீங்க. உனக்கு ஜீவனை கொடுத்தது அவர் தான், உனக்கு பலனை கொடுத்தது அவர் தான், எல்லாம் கொடுத்தது அவர் தான். அப்போ அவரை விட எதுவும் இந்த உலகத்தில் பெருசு இல்லை. சரிங்களா? நீங்கள் தேவனை முன்ன வைங்க, தேவ அன்பு உங்களோட கூட பூரணப்படும். சரிங்களா? இவர் என்ன பண்ணார்? தேவனை விட்டுட்டு பிரபஞ்சத்தின் ஆசை வச்சு ஓடிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் ஆசை அதே 1 யோவான் 2:16 இருக்கு பாருங்களேன். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம். பாருங்க, முதல்ல என்னது? இதுக்கு தெரியுமா மாம்ச இச்சை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். மாம்ச இச்சை முதல்ல. கண்கள் நிச்சயம் தெரியுமா? நான் நிறைய வாட்டி ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. இப்போ உலகத்தில் இதுதான் இருக்குது. இந்த 3 விஷயத்தில் எதில் ஒன்று ஆசைப்பட்டு தான் அவர் ஓடிட்டார். ஒன்று கண்கள் நிச்சை, இன்னொன்று முதல்ல மாம்சத்தை நிச்சயங்களா, மாம்சத்தை நிச்சை, ரெண்டாவது கண்கள் நிச்சை, மூணாவது ஜீவனத்தின் பெருமை. இதனால் அவர் இந்த 3ல் ஏதோ ஒன்றில் மாட்டார். அண்ணன் யார்? தேமா. இப்போ நம்ம கூட என்ன தெரியுமா, நம்ம என்ன இவங்க அல்லைய சொல்கிறாங்க, சோத்திரம் சொல்கிறாங்க, ஒழுங்காக வாழ்ன்னு சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அவன் பாரு பாவம் செய்கிறான், நல்லதாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். உண்மை இல்லைங்களா? நான் இயேசு வரும்போது நீ கரை திரையற்ற பரிசுத்தமாட்ட நிற்கிறதான் கர்த்தர் பார்ப்பார்.
புரிதல் இல்லைங்களா? அதனால் இவர் எது மேலே நாற்றம் கொண்டு, எது மேலே ஆசை வச்சு, எது மேலே பித்தம் கொண்டு தேவனை விட்டு விலகி போயிட்டார். என்ன இழுத்துன்னு தெரியல. ஒரு நாள் பார்ப்போம், யாரை தேமாவை பார்ப்போமா இல்லையான்னு தெரியல. தேமா கீழே இருப்பார், பவுலை பார்ப்போம். அண்ணா பவுலு, அப்போஸ்தலனாகிய பவுலு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலு. தேமாவை பற்றி கொஞ்சம் ஆவியானவர் மூலமாக எழுதுனீங்களே, தேமா பிரபஞ்சத்து மேலே ஆசைன்னு சொன்னீங்க, என்ன ஆசைன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? கேட்போமா? கேட்கலாமா வேணாமா? எத்தனை பேர் கேட்க ரெடியாக இருக்கிறீங்க? இல்லையா மீதி பேர்லாம்? அப்போ யாரும் பரலோகத்துக்கு வர ஆசையில் போல் இருக்கு. ஏங்க பவுல் உயிரோடு இருக்கும்போதே 3வது வானம் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாருங்க. 3வது வானம் தான் பரதீசு. சரிங்களா? அதுக்கு மேலே தான் பரலோகம். 3 வந்து ஒரு லேயர். சரிங்களா? 3 லேயரு. எத்தனை பேர் பவுலை பார்க்க ஆசைப்படுறீங்க? பார்க்காதவங்களாம் இருந்துட்டு வரீங்களா கொஞ்சம்? தேமாவை பார்த்துட்டு தேமா பார்க்குறீங்களா? தேமா பார்க்க போகிறீங்களா என்ன? தேமாவை பார்க்க போகிறீங்களா தோமாவை பார்க்க போகிறீங்களா? சொல்லுங்கள். தேமாவை பார்க்குறீங்களா தோமாவை பார்க்குறீங்களா? இப்போ வேணால் தோமா எலும்பு வேணால் போய் பார்க்கலாங்க. சாந்தோமில் போயிட்டு என்ன பண்ணலாம்? தோமாவுடைய விரல் எலும்புங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். அதனால் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான், ஒன்றும் தெரிய போகிறதால. ஆனால் வசனம் அப்படி இல்லைங்க. நீ பார்த்தோன்னு உங்க கூட பேசும், உங்க கூட சம்பாஷிக்கும். நீ நைட்டு தூங்கும்போது உங்க கூட பேசும் வசனம். சரிங்களா? சரி, யாரை பார்க்க எடுக்கீங்க? தோமாவையா தேமாவையா? இது தேமாவையா? தேமாவை பார்க்கணுன்னா நீங்கள் 7 வருஷம் இங்கே தான் இருப்பீங்க. அதுக்கப்புறமும் பர்மனெண்ட்டாக கீழே போயிட வேண்டியது தான். தோமாவை பார்க்கணும் கேளுங்க. சரிங்களா? ஆண்டவரே எனக்கு தேமாவை பார்க்க தோமாவை பார்க்க தேமான்னு ஒருத்தர் தோமாவை பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்போ சொல்லுவார், நீ பரிசுத்தமாக வாழு, ஒழுக்கமாக வாழு, உலக ஆசையில் பிடிப்படாத, உலகத்துக்கு பின்னாடி ஓடாத, பிரச்சனையை பார்த்து ஓடாத, அப்புறம் உனக்குள்ளே வச்சுருக்க வசனத்தை உணரு, முதல்ல உணர்ந்து நீ கனி கொடுக்குற மரமாய் மாறு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேமா என்ன ஆகிட்டார்? தேமா விட்டு போயிட்டார். அதை வருத்தமாக சொல்கிறாரு பவுல். பாரு, இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வச்சுருக்காரு. இந்த உலக சிற்றின்பங்களை இழுக்கப்பட்டு, உலக ஆசைகளை பிடிக்கப்பட்டு, நிலையே இல்லைங்க. இந்த உலகத்துக்கு எதுவுமே நிலை இல்லை. நிலையானவர் அவர் ஒருத்தர் தான். புரியுதா இல்லைங்களா? நம்ம 10 லட்சம் என் கையில் இருந்தாலும் எத்தனை நாள் என் கையில் இருக்கும்? என் கையை விட்டு நாங்கள் எதுனா பொருள் வாங்கினா என் கையை விட்டு போகுமா போகாதா? அது நிலைங்களா? நிலை இல்லை. அந்த நோட்டு எங்கேயோ போயிடும், அங்கேருந்து அங்கங்கே அப்படி போய் லாஸ்ட்டாக கிழிஞ்சி பேங்க்குக்கே போயிடும். நிலை இல்லாது. ஆனால் நிலையானவர் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். 2000 ஆண்டுகளாக கர்த்தர் இன்றைக்கு இருக்கிறாரு, இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை, எத்தனை ஆண்டுகள் கழித்தோம், அப்படியே இருக்குது. கர்த்தர் நல்லவர். சரி, 4வதாக வந்துடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 1 100ஆக பலன் கொடுத்தது. 1 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இங்கே பாருங்க, நீங்கள் மற்ற சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 30, 60, 100 இருக்கு. ஆனால் லூக்காவில் மட்டும் 100 இருக்கு. ஏசப்பா நம்மக்கிட்ட எவ்வளோ திரும்ப எதிர்பார்க்குறாரு? 100. எத்தனை? நம்ம மட்டும் நம்ம பிள்ளைங்கள 100க்கு 100 எடுத்துடணும். நீ மேக்ஸில் எடுக்கணும், சயின்ஸில் எடுக்கணும், அப்புறம் ஃபிசிக்ஸில் எடுக்கணும், தமிழில் எடுக்கணும். தமிழே வராது, பரவாயில்ல, உனக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுறது? நீ எடுத்து தான் ஆகணும். உண்மை இல்லைங்களா? வராதுன்றேன். அவன் சந்தில் போய் பேசுவான், இல்லாட்டி பாத்ரூமில் உட்காந்து இந்த அம்மா அப்பா இருக்காங்களே அவங்க வராதுன்ற தமிழ், அதில் 100 எடுத்து நான் இங்கே எடுக்கிறது. நேரில் பேச மாட்டான், அவன் கம்முன்னு இருப்பான். அதனால் பாருங்கள், எடுக்கிறேன் அப்படின்னு சந்தோஷம் சொல்லுவான். அவன் மௌனமாக இருக்கிறான்னா பின்னாடி போய் என்ன பண்ணுவான்? புலம்பு போகிறான்னு அர்த்தம். மரபில் போயிட்டு புலம்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மறுபடியும் கேட்போம். நம்ம அப்படி தானே
அப்படி தான் நம்ம விடவே மாட்டோம். கேட்கும்போது தான் சொல்லுவான், சரி சனியை சொல்லியா தொலைச்சிடலாம் போ. அப்படி என்ன பண்ணுவான், சரி எடுத்துருமா 100 போ உன் ஆசைக்கு. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை கேட்பார், மகனே மகளே நீ பரிசுமாக வாழ்றியா, ஒழுக்கமாக வாழ்றியா அப்படின்னு கேட்பார். நம்புவார். ஒழுக்கம் வாழனா அப்படின்னு கம்முன்னு இருப்போம். நமக்கு தான் தெரியும், என்ன இவங்க பரிசுமாக வாழன்றாங்க, உலக பிரகாரமாக வாழாதன்றாங்க, ஒழுக்கமாக இருன்றாங்க. என்ன எதுக்கு? அப்பா அம்மா சொன்னது எதுக்குன்னா, நீ 100 மார்க் எடுத்தால் உனக்கு பேர், உனக்கு புகழ், உனக்கு கனம். நீ சுத்தமாக வாழ்ந்தனா, நீ பரிசுமாக வாழ்ந்தனா, உனக்கு தேவன் முன்பதாக உனக்கு பேர், உனக்கு புகழ், உனக்கு கனம். இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தோம் அதுதானே, சரிங்களா? அப்போ நீங்கள் தேவன் முன்பதாக சாட்சிகளை நிற்கணும், சரிங்களா? பரலோகத்தில் உங்களுக்கு சாட்சியை கர்த்தர் பகிர்வார். இங்கே சொல்லப்படுற 100 பலன் கொடுத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 100 folds இருக்குது. 100 folds சொல்லப்பட்டிருக்கு. யோபுக்கு 2 fold தாங்க பிளெஸ்ஸிங்கு. நீ வசனத்தின்படியாய் வாழ்ந்த அப்படின்னா உனக்கு கர்த்தர் 100, ஆமென், 100க்கு 100 கர்த்தர் பாரு பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா லூக்கா 8:15 பார்த்தீங்கன்னா 8:15 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு முதல்ல என்ன பண்ணோம், அதான் காதுள்ளவன். காது இங்கே இருக்கா இல்லை சேட்டுக்கடலை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கோமா? நமக்கு தான் இருக்குது. அப்போ காது உள்ளவன் கேட்க கடவுன் ஆண்டவரே என்ன பண்ணார், வெளிப்படுத்தலை நிறைய வாட்டி சொல்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவுன், காது காது எதுக்கு கொடுத்துருக்காரு? வேறெல்லாம் நல்லா கேட்போம், கேட்க வேண்டியதை விட்டுடுவோம். ஒரு நாள் முழுசுமாக சங்கீதம் 1:1 சொன்னதை செய்வோம். புரியலன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 1:1 வீட்டில் வாசிச்சுக்கோங்க, அப்போ தெரியும். என்ன பண்ணுவோம், தேவையில்லாதெல்லாம் கேட்போம், உட்காந்து மணிக்கணக்கில் கேட்போம். வசனம் கேட்டால் என்ன ஆகிடும், விசனம் ஆகிடும். விசனம் ஆகிடும் இல்லைங்களா? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை கேட்டு அதை அதை உண்மையும் முதல்ல உண்மை நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவங்களா இருக்கிறார். எங்கே காக்கணுமா வசனத்தை? ஏசப்பா உன் உதயத்தான் கேட்டார். உன் பணத்தை கேட்கல, உன் பொருளை கேட்கல, உன் ஆஸ்தி கேட்கல, உன் அந்தஸ்தை கேட்கல, உன்னையும் உன் இருதயத்தை தான் கர்த்தர் கேட்டார். நீ இருதயத்தை கொடுத்துட்டேன்னா, கர்த்தர் உனக்குள்ளே வந்துட்டார்னா, கர்த்தர் உனக்கு சொல்கிறபடியே நீ நடப்ப, சரிங்களா? உன் இருதயத்தில் என்ன பண்ணுவ, கர்த்தரை வச்சேன்னா. நம்ம இருதய துடிப்பை லப்புன்னு இருக்குல்ல, வேதம் 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 தான் துடிக்குமா. லப் 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 அப்படியே இருக்கு, லப் லப் லப், சரிங்களா? உங்களுக்கு வேதனை புரியாது. இப்போ சரி, எந்த குழந்தையாவது பிறந்த உடனே அம்மான்னு அழுச்சா அப்பான்னு அழுதுச்சான்? அழுதுருக்கா அப்பா அம்மான்னு? இல்லை டேடி மம்மின்னு அப்படி அழுச்சு குழந்தை பிறந்தோடனே? இல்லை நாயனா அம்மா அப்படின்னு அழுதுச்சு. இந்தியில் பப்பா மம்மா அப்படின்னு அழுதுச்சு. என்னைக்காவது யோசிச்சிருக்குமா குழந்தை பிறந்தோடனே ஏன் அந்த சத்தத்தில் அழுதுச்சுன்னு? நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாலகனுடைய வாயினால துதியின் சத்தத்தை உண்டாக்குவேன். கர்த்தர் நல்லவர், சரிங்களா? அந்த பாஷை வேற, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அது பிறந்த உடனே அம்மானாது அப்பானாது, ஆண்டவரே நான் கூப்பிடும். அது உனக்கு கஷ்டம் வந்தால் அம்மா இல்லை அப்பா இல்லை, ஆண்டவரேன்னு கூப்பிடு. அம்மா வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகலாம். சில வேளை பாம்பேல, கல்கட்டாவில், துபாயில் ஏதாவது இருந்தால் 1 நாள் 2 நாள் ஆகலாம். ஆனால் நீ அழைத்த உடனே அடுத்த நொடியே உன் பக்கத்தில் வருகிறவர் உன் தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாக இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்குறார். இந்த பொறுமையில் எனக்கு ஈசாக்கை பார்த்தா தாங்க பெருமையாக இருக்குது. பொறுமையில் நான் பெருமைப்படுற ஒரே ஆள் ஈசாக்கு. ஏன்னா 20 வருஷமாக ஜெபம் பண்ணாருங்க குழந்தைக்காக. எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஜெபங்க, விடவே இல்லை ஆண்டவரை. நமக்கு பொறுமைனா ரோட்டில் போகிற எது தெரியும், கருப்பாக சுத்தம் பாருங்கள் நிறைய,
அது பொறுமையாக இருக்கும். டக்கு நம்ம வண்டி பக்கத்து போகும்போது நம்ம பக்கம் திரும்பிடும். சரிங்களா? நம்மளை டைவெர்ட் பண்ணி, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி, நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி, நம்மளை தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு ராஜ நட போட்டு அப்படியே போகும். அது நம்ம கீழே உழுந்து ஏஞ்சி இப்படி திரும்பி பார்ப்போம், எங்கே தேஞ்சிருக்கு. உண்மை இல்லைங்களா? சரிங்களா? பொறுமை, அதுக்கு இருக்கிற பொறுமை கூட நமக்கு இல்லை. அதை வளைஞ்சு போயிடலான்னு பார்ப்போம். அது என்ன பண்ணோம்? சரி, அவன் பொறுமையாக வரும், நம்ம பொறுமையாக தான் போகிறோம், அவன் பொறுமையாக காப்பான்னு அது வரும். அதுக்கு இருக்கிற பொறுமை நமக்கு இல்லாமல் சேதாரம் செய்கூலி எல்லாம் வாங்கிட்டு சில பேர் எழுத வந்துடுவாங்க, சில பேர் கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் வரணும். பொறுமை மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில். பொறுமை முக்கியம். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை உண்மையும் நன்மையுமாக இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் தெரியுமா டைம்? ஒரு 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 சீஷராக இருந்தால் எத்தனை வருஷம் தெரியுமா டைமு? ஆண்டவர் ஏசப்பா 2 பேர் அனுப்புனார்ல, எத்தனை நாள் அனுப்பலான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க. அவர் செய்த ஊழியம் 3.5 ஆண்டுகள். 2 வருஷத்தில் இல்லை 2.5 வருஷம் இல்லை 3 வருஷமே வச்சுக்கோங்க. 3 வருஷம் தான் டைமு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். சரிங்களா? முடியாது, அதெல்லாம் வேணாம், முடியும். ஏன்னா உங்களை அனுப்புறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அப்படியே போகாதீங்க, வந்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் கிருபை செய்வார். சரி, ரைட். சரி, இப்போ ஈசாக்கு என்ன பண்ணார்னா விதை பாருங்கள். அவரும் வந்து பிரச்சனை பார்த்தோன்னே போதான் பார்த்தாரு. தேவ வாசனை சொன்ன போவாத அப்படி ஒரு எச்சரிப்பு தானே, போகவே இல்லை. போகாமல் அந்த தேசத்திலேயே விதைச்சார். கர்த்தர், நீங்கள் நல்லா பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் வாசிங்க. 26:2 வாசிங்க. 22 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 6ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். சரி, இப்போ ஆண்டு கேராரில் இருன்னு சொன்னோடனே ஈசாக்கு கேராரிலே இருந்தார். உடனே தூங்கின உடனே எல்லாம் கடகடன்னு முளைச்சிடல. விதையை போட்டோன்னா முளைச்சிடலைங்க. 1 வருஷம், அந்த வருஷத்துலன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொறுமை. வந்த உடனே நடந்துடும் எதிர்பார்க்காதீங்க, செய்வார். அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருங்க. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உனக்கு வாக்கு கொடுக்கிறவர் உண்மை உள்ளவர், உன்னை இந்த தேசத்தில் இருன்னு சொன்னவர், இந்த சபைக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர், இங்கே உன்னை அமர வச்சிருக்கிறவர் உண்மை உள்ளவர். உனக்கு குறித்த காலத்தில் அந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்வார். வாசனம் இப்போ வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் நல்லா பாருங்க, அந்த வருஷத்தில் அந்த வருஷம் முழுதுமாக ஆண்டவர் சொன்னால விதைச்சிட்டே இருந்தார். எத்தனை வருஷம்? 1 வருஷம். அந்த வருஷம் 1 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கா? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வசனம் உங்களுக்குள்ளே போடப்பட்டதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்டு உண்மையும் நன்மையுமாக இங்கே காத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆம் என்றும் அப்படியே வாய்க்க செய்வார். உபாகமம் 28 எடுத்து வாசிச்சிங்கன்னா, என் சத்தத்தை நீ கவனமாக கேட்டு அதன்படியாக செஞ்சேன்னா உன் போக்கையும் நான் காப்பேன், உன் வரத்தையும் காப்பேன். நீங்கள் வீட்டுவே வாசிச்சுக்கோங்க. 15 உபாகமத்தில் நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாய் இருதயத்தில் வசனத்தை காத்தன, உன் வாழ்க்கையில் ஒன்று கூட எதுவுமே சேதப்படாது. எல்லாவற்றையும் 100% கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட 100 மடங்கு எதிர்பார்க்குறாரு. எத்தனை மடங்கு? அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் 4வது நிலமாக இருக்கணும். நல்ல நிலம். ஆண்டவரே, உங்கள் வசனம் நான் இப்படி வாசப்படி தாண்டின உடனே மறக்கக்கூடாது ஏசப்பா. இப்படி படி இறங்கி போன உடனே அப்படி ரோட்டில் போன வசனம் மறக்கக்கூடாது ஏசப்பா. கேட்கணும். பிரச்சனையை பார்த்த உடனே இடரல் அடையக்கூடாது ஏசப்பா. உலக ஆசையில் விழுந்து போய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியத்தை நான் இழந்து போகக்கூடாது ஏசப்பா. நீங்கள் கொடுத்த வசனத்தை
இருதயத்தில் பத்திரமாய் காத்து உண்மையும் நன்மையுமாய் நான் நடக்கணும். உண்மை யாருக்கு, நன்மை யாருக்கு? ஹலோ, புரியுதா? உண்மை யாருக்கு, நன்மை யாருக்கு? உண்மை யாருக்கு, நன்மை யாருக்கு? உண்மை, உங்கள் உண்மை தேவனுக்கு இருக்கணும். உங்கள் நன்மை மற்றவர்களுக்கு இருக்கணும். ஹலோ, நீ தேவனுக்கு முன்பதாக உண்மையாரு. ஆண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெரிய ஊழியக்காரர்